அக்னியில் வந்து ஓதித்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு பெரியவர்களுக்கும் என்னை ஈன்ற தாய் தந்தையர்களுக்கும் மற்றும் ஊர் பெரியவர்களுக்கும் நாடக நபர்களுக்கும் மூன்றாவது நாள் ஒரு பேரை சொல்லாம விட்டுட்டேன். எங்க ஊர்ல கோடைடி மிருதங்க சக்கரவர்த்தியாக இருந்தா காலம் சென்ற மூர்த்தி மாமா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அயலூரில் இருந்து நாடகத்தை கண்டுகளிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிறியன் 1 கோடி வணக்கம். பத்து தூங்குறவங்களுக்கும் அவங்கதான் காது குட்டி கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கம். அது தவிர நான் சபைநாடி வந்தேன். என்னுடைய விளக்கம், நீ யாரு, உன் பேரு விளக்கமா கூறு. காமாட்சி அம்மன் அருளாலும் அசேந்தி அம்மனும் ஜம்பூர் மகாரசியும் சேர்ந்து நடத்திய யாகத்திலே 5 வயதில் உத்தமமான வன்னி மகாராஜனுக்கும் ராவண பார்வதி அம்மனுக்கும் நாங்கள் 5 பிள்ளைகள் பிறந்தோம். அதிலே 2வது பிள்ளையாக என் பெயர் தான் வச்சிரபாகு. தெரியுது அது எதுக்கு போட்டு மேலே ஏறி உட்காரு. கை போட்டு
முரசு கங்கா வாத்தியம் என்று சொல்லக்கூடிய அனைத்து மேல வாத்தியங்களும் 32 மேல வாத்தியமும் அது மட்டும் இல்லாமல் என் சிரசில் இருக்கிற மணிமகடமா எப்படி ஜொலிக்கிறது பார்த்தாயா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் தெரிவிக்கின்றா என் அழகை பார்த்த எப்படி இருக்கிறது? அந்த சித்திரத்தில் என் அழகாக்கப்பட்டது ரத்தினத்துக்கு மேலான அழகு. அதுவும் தவிர என் கைத்தில் இருக்கக்கூடிய பஞ்சவத்திர மாலையானதும் எப்படி சொல்லிக்கிறது பார்த்தாயா? நல்லா அழகா இருக்குது. அதுவும் தவிர இன்னொன்று நான் தெரிவிக்கின்றேன். அண்ணனாகப்பட்டவர் அழைத்திருக்கின்றார். அவரை கண்டு செல்வோம். தம்பி போற்றி செய்தே அண்ணா போற்றி
திருவடிக்கு உன் தம்பியாகிய வச்சிரவாக அநேக கோடி சரணம் அண்ணா. அப்படியே ஆகட்டும் அண்ணா, அப்படியே ஆகட்டும் அண்ணா. என்ன எழுத்த செய்தி அண்ணாவே, என்ன அப்படியே ஆகட்டும். ஓ தந்தையே, சொல்லுமே பண்ணே குலம் காக்க வந்த உன் திருவடிக்கு உன் மகன்களாகிய நீலகண்டன், வச்சிரவாக்கு, கங்காபாலன், சாம்பவன், பசுபாலன் ஐவரும் மங்களம் செய்த தந்தையே. மங்களம் உண்டாட்டேந்திரங்களப்பா. பதமத தான் பாணிந்த மைதர்களே அப்பா, மைதர்களே இன்றைய தினத்திலே ஏன் அழைத்தேன் என்றால், நாங்களோ கடல் தாண்ட வேண்டியது இருக்கிறது. நீங்களோ அம்மனை பாதத்தை பணிந்து என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள். பக்தனாகிய அந்நிய மகாராஜனுடைய 5 பிள்ளைகளும் பாதாரவிந்த கமலனும் அநேகம் கோடி வந்திருந்தாயே. என் பாதமலை தான் பண்ணின்ற பாலர்களே அப்பா, பாலர்களே
என்றென்றும் சுகமாய் வாழ்ந்திருப்பாய். அல்லது பாலர்களே, இன்றைய தினத்திலே அதோ பொய்து விடிந்து விட்டது. உத்தத்துக்கு செல்ல வேண்டும். வடகரையை தாண்ட வேண்டும். அந்த பாலர்களே அனைவரும் ஆயுதங்களை கையில் கொண்டு அவர் ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு என் பின்தொடர்ந்து வாருங்கள். கடலை தாண்டி செல்ல போகிறேன். ஆகையால் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். அனைவரும் வாருங்கள். கரம் பிடித்தே கடலில் சென்று நடக்கும் போது என்னுடைய சூலமாகப்பட்டது. இந்த கடலை கீழ்த்தே இந்த நீராகப்பட்டது வழிவிடும். அந்த வழியாக ஜாக்கிரதையாக வாருங்கள். பாலர்களே, இந்த ஆழியாக சமுத்திரத்திலே கடக்கும் பொழுது என் சூலாயத்தால் வழியை கிழிப்பேன். தண்ணீரை விலகும். விலகிச் சென்று அந்த வழியாக நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக நடந்து வாருங்கள். உங்கள் பாதமாகப்பட்டது நீரில் படாமல் சர்வ ஜாக்கிரதையாக வாருங்கள். அப்படி நீரில் பட்டால் அக்னிக்கு இணையாகிவிடுவீர்கள். அந்த முன்னே நான் முன் போகும்போது கடல் தண்ணியாகப்பட்டது. எனக்கும் உங்களுக்கும் வழியை விடும். நீங்கள் வந்த பிறகு பின்புறமாகவே கடல் கூடிக்கொண்டே வரும். தண்ணீரில் பாதம் படாமல் சர்வ ஜாக்கிரதையாக வாருங்கள். பாலர்களே, இதோ தென்கரை சமுத்திரவாரம் வந்து விட்டோம். ஜாக்கிரதையாக இருங்கள்.
கேளும் நீலகண்டனே, கேளும் நீலகண்டனே, அண்ணையே, இந்த படைத்த இந்த ராணுவ வீரர்களுக்கு, இந்த ராணுவ வீரர்களுக்கு தளபதியாக உன்னை நியமித்திருக்கிறேன். படை தாங்கி சர்வ ஜாக்கிரதையாக பாடி கூடாரத்தை நீ சர்வ ஜாக்கிரதையாக காவல் புரிய வேண்டும் நீலகண்டா. பாடி கூடாரத்தை சர்வ ஜாகிரதையாக காவல் புரிய வேண்டும் நீலகண்டா. அப்படியே தாயே பிடிக்கிறவா நாயா போ. இவ்விதமாக அம்மனாகப்பட்டது வடகர சமுத்திரத்தில் இருந்து தென்கரை சமுத்திரம் செல்லும் பொழுது அல்ல வன்னிய படைகள் எல்லாம் அம்மனை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. அப்பொழுது வன்னியனிடத்தில் இருக்கின்ற வேட்டை நாயாகப்பட்டது அந்த வீரர்களோடு செல்ல முடியவில்லை. தண்ணீர் வந்து விட்டது. அது என்ன செய்யும்? திரும்பி ஓடிவிட்டது. திரும்பவும் யுத்ராபுரி பட்டணத்துக்கு சென்று விட்டது. அதை கண்ட அம்மனாகப்பட்டது அம்மனின் நாயை பார்த்து சபித்து விட்டது. எப்படி? வாய் திறந்து பேச முடியாது இருக்கட்டும் அப்படி என்று அம்மனாகப்பட்டது நாயை சபித்து விட்டது. இது பொது வசனம். சரி போகட்டும். பாடல்களே முதலில் நாரதர் தூது சென்றார். பதியவில்லை. பிறகு நானே நேராக சென்று அதுக்கும் மதியவில்லை. தண்ணீருக்கு 3 பேர் என்று சொல்வார்கள். அது தன்மை போல் உன் மகனாகிய வஜ்ரபாகை தூதாக அனுப்பு. சத்ருவா வருகிறானா? அறிந்து வர வேண்டும். வஜ்ரபாகை அழைத்து வா. கண்மணி வச்சிரபாகு, நீயோ வாதாபியிடத்திலே சென்று அந்த வாதாபியிடத்திலே கோட்டையிலே சரிவிடம் அமர்ந்து நம்மோடு சமரசமாக சமாதானம் என்று சொல்லக்கூடிய மித்ருவா வருகின்றானா இல்லை நம்மோடு யுத்தம் செய்ய சத்ருவா வருகின்றானா என்பதை தூது பேசி அவன் மனநிலையை அறிந்து வர வேண்டும். ஆகாயத்தில் பறக்கும்படி ககன பிரவேச மணி மந்திரம் ஓதுகின்றேன். இந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்டு உபசரித்துக் கொண்டு சென்று வா மகனே. நான் அப்படியே சென்று வருகிறேன். என்றைக்கு எனக்கு ஆற்றும் என்னுடைய தாயே போற்றி. சொல்படியே சென்று வருகிறேன். எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். காமாட்சி உந்தனடி போற்றி. காமாட்சி உந்தனடி போற்றி.
விட்டோம். யார் வருகிறார்கள் பார்ப்போம். சென்று சூட்சமாக சென்று சூட்சமாக சென்று மாதாவியை கண்டுகளிக்க வேண்டும். மாதாவியை கண்டுகளிக்க வேண்டும். இப்ப இருக்கிறாரோ யார் மாதாவியை கோட்டையில இருக்கிறான பார்த்து வருங்க. அப்படியே பார்த்து வந்து அடைய அந்த கோட்டைக்கு சொந்தக்காரனாகிய அதோ அரக்கவேந்தன் மாதாவி சூரன் அதோ ரத்தினாபுரி கோட்டையிலே சபா வருகின்றார். கதை தொடரும்.